தனது ஆதரவாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவாளர்களுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் பிரிந்து செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், ஏற்கனவே பிரிந்து சென்ற, அதாவது சி.வி. சண்முகம் தலைமையில் பிரிந்து சென்ற எம்எல்ஏக்கள் மீது பதவி பறிப்பு என்ற நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுத்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது? சரவணன், குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்ச்சியாக நீக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அதே நேரத்தில் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று, ஏனென்றால் சபாநாயகரை பொறுத்த வரைக்குமே சபாநாயகர் என்ன முடிவை எடுக்கப் போகிறார், அதாவது அதிமுக சட்டமன்ற குழு தலைவர், அதே போல கொரோனா விவகாரத்தில் சபாநாயகர் என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்துதான் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்தில் சட்டப்பேரவை வளாகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்களை சந்தித்து இரு தரப்பினருமே மனு அளித்திருக்கிறார்கள். இரு தரப்பினருமே தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒன் தேர்ட் மெத்தட்ல பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 32 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பட்சத்தில் சபாநாயகர், அதாவது பொதுச் செயலாளருடைய நடவடிக்கை செல்லாது என்று கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு 32 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எஸ்.பி. வேலுமணிக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. நேற்றைய தினத்திலே அதை நாம் பார்த்திருப்போம். 26 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய சூழலில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் கொறடாவை தேர்வு செய்ய வேண்டும். யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அவர்கள் அடிப்படையில் நீங்கள் கொறடாவை தேர்வு செய்ய வேண்டும் என்று எஸ்.பி. வேலுமணி தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய சூழலில் ஒருவேளை எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அந்த குழுவை சபாநாயகர் அங்கீகரித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் O.S. மணியன், அதே போல அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, வளர்மதி, அதே போல வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய இன்பதுரை ஆகியோரிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தனது ஆதரவாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் மூத்த நிர்வாகிகளுடன் எடப்பாடி பழனிசாமி முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தனது ஆதரவாளர்களுடன் முக்கிய ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். சி.வி. சண்முகம் தலைமையில் அதிமுக எம்எல்ஏக்கள் பிரிந்து செயல்பட்டு வரக்கூடிய நிலையில் தற்போது அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து தீவிர ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், ஏற்கனவே பிரிந்து சென்ற, அதாவது சி.வி. சண்முகம் தலைமையில் பிரிந்து சென்ற எம்எல்ஏக்கள் மீது பதவி பறிப்பு என்ற நடவடிக்கையை எடப்பாடி பழனிசாமி, அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுத்துள்ள நிலையில் அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை என்பது குறித்து இந்த ஆலோசனை கூட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் ஆலோசிக்கப்பட்டு வருகிறது? சரவணன், குறிப்பாக அதிமுகவை பொறுத்த வரைக்குமே தொடர்ச்சியாக அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்ச்சியாக நீக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அதே நேரத்தில் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று, ஏனென்றால் சபாநாயகரை பொறுத்த வரைக்குமே சபாநாயகர் என்ன முடிவை எடுக்கப் போகிறார், அதாவது அதிமுக சட்டமன்ற குழு தலைவர், அதே போல கொரோனா விவகாரத்தில் சபாநாயகர் என்ன முடிவை எடுக்கப் போகிறார் என்பதை பொறுத்துதான் அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமியினுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இன்றைய தினத்தில் சட்டப்பேரவை வளாகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்களை சந்தித்து இரு தரப்பினருமே மனு அளித்திருக்கிறார்கள். இரு தரப்பினருமே தங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒன் தேர்ட் மெத்தட்ல பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 32 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கும் பட்சத்தில் சபாநாயகர், அதாவது பொதுச் செயலாளருடைய நடவடிக்கை செல்லாது என்று கூறப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அவர்களுக்கு 32 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை எஸ்.பி. வேலுமணிக்கு இருக்கிறதா என்றால் இல்லை. நேற்றைய தினத்திலே அதை நாம் பார்த்திருப்போம். 26 சட்டமன்ற உறுப்பினர்கள் மட்டுமே பெற்றிருக்கக்கூடிய சூழலில் சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் கொறடாவை தேர்வு செய்ய வேண்டும். யாருக்கு பெரும்பான்மை இருக்கிறதோ அவர்கள் அடிப்படையில் நீங்கள் கொறடாவை தேர்வு செய்ய வேண்டும் என்று எஸ்.பி. வேலுமணி தரப்பிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படக்கூடிய சூழலில் ஒருவேளை எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான அந்த குழுவை
சபாநாயகர் அங்கீகரித்தால் அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பது குறித்து சென்னை பசுமை வழி சாலையில் இருக்கக்கூடிய தனது இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி, முன்னாள் அமைச்சர்கள் OS மணியன், அதே போல அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, வளர்மதி, அதே போல வழக்கறிஞர் பிரிவு செயலாளராக இருக்கக்கூடிய இன்பதுரை ஆகியோரிடம் ஆலோசனை மேற்கொண்டு வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்.